வணக்கம். இன்று நீங்கள் கேட்கவிருப்பது தமிழின் மிக முக்கியமான எழுத்தாளர் நா. பிச்சமூர்த்தியின் சிறுகதையான ஞானப்பால். வாசிப்பவர் உங்கள் ஜனனி. லிங்கக்கட்டி சத்திரத்துக்கு வந்து 1 வருஷமாகி விட்டது. அவன் வந்தது தனக்கடித்த அதிர்ஷ்டம் என்றுதான் தவசிப்பிள்ளை நினைத்து கொண்டான். எப்பொழுதுமே தனக்கு அதிர்ஷ்டம்தான் என்ற நினைப்பு அவன் நெஞ்சில் தடித்தே இருந்தது. அவன் தெரியாத கறிக்கட்டைக்கு 15 ரூபாய் சம்பளமும் சாப்பாடும், தினம் 6 பேருக்கு சாப்பாடு போட்டு சமாளிக்கும் அதிகாரமும் எல்லோருக்கும் லேசில் கிடைத்து விடுமா என்ன? பிள்ளைக்குட்டி இருந்திருந்தாலாவது துரதிர்ஷ்டத்தை பற்றி நினைக்க வேண்டியிருக்கும். சத்திரத்து முதலியாரை வைய வேண்டியிருக்கும். தவசிப்பிள்ளையின் அதிர்ஷ்டம். அவன் ஒண்டிக்கட்டை. முதலெடுப்பிலேயே முதலியாரை வாழ்த்திடும் வாய்ப்பாகவே அந்த வேலை அமைந்துவிட்டது. அதை தவிர வாழ்த்துவதற்கு அதில் இன்னும் பல வாய்ப்புகள் இருந்தன. போக போகத்தான் தெரிந்தது. சத்திரத்துக்கு வேண்டிய கரிகாய் சாமான்கள் வாங்குகிற பொறுப்பு அவனைச் சேர்ந்ததுதானே. அவன் முதலில் யோகியனாகத்தான் இருந்தான். இருந்தாலும் கைக்கு உறையை போட்டுக்கொண்டு தேன் எடுக்க முடியுமா? கையில் ஒட்டி கொள்வதை நக்காமல்தான் இருக்க முடியுமா? அவனுக்கு தெரியாவிட்டாலும் சொல்லிக் கொடுக்க வதங்கிய கத்தரிக்காயும், தேசல் படிக்கல்லும், தக்கை போட்ட எண்ணெய் செம்பும், கரிகாய் கடைக்காரியும், மளிகை மாணிக்கம் செட்டியாரும் இருக்கும் பொழுது அவனால் என்ன செய்துவிட முடியும்? முதலாளியை வாழ்த்துவதற்கான ஆதாரங்கள் இதில் எல்லாம் ஏராளமாக இருந்தன. சத்திரத்துக்கு தவசிப்பிள்ளைதான் சர்வாதிகாரி. ஆகையால் சட்டமும் இல்லை, நெறிகளும் இல்லை. தானம் கொடுத்த மாட்டை பல்லை பிடித்து பார்ப்பார்களா? அங்கே வேலை செய்து கொண்டிருந்த ஆளுக்கு தவசிப்பிள்ளை ஒரு நாள் சீட்டை கிழித்து விட்டான். ஆனால் பாவம், தவசிப்பிள்ளை பேரில் மட்டும் குற்றம் சொல்லக்கூடாது. அதிர்ஷ்டம் வந்து பிடரியில் குந்திக் கொண்டு கட்டளையிட்டால் நிறைவேற்ற வேண்டியதுதானே. ஒரு நாள் எங்கிருந்தோ ஒரு லிங்கக்கட்டி அங்கு வந்து சேர்ந்தான். வந்தவனை தவசிப்பிள்ளை ஒன்றும் கேட்கவில்லை. சத்திரத்துக்கு வந்த பிறகு பெற்ற அனுபவத்தால் தவசிப்பிள்ளைக்கு எக்ஸ்ரே பார்வை அந்துவிட்டது. ஆனால் அதன் உதவி இல்லாமலேயே தவசிப்பிள்ளையால் லிங்கக்கட்டியை எடை போட்டுவிட முடிந்துவிட்டது. மழுக்கிய தலை, கழுத்திலே வெள்ளிப்பெட்டி மூடிய லிங்கம், இடுப்பில் பழுப்பேறிய வேஷ்டி, 4 முழ நீளம், 24 அங்குல அகலம். லிங்கக்கட்டி தலையை தடவிக்கொண்டு நின்றானே ஒழிய எதுவும் பேசவில்லை. ஆனால் தவசிப்பிள்ளை பதில் சொல்லிவிட்டான். சமையலான பிறகு சாப்பிடலாம். இப்போது எங்கே இருந்து எங்கே போறீங்க? பண்டாரத்துக்கு ஊரேது, பேரேது, போக்கிடமேது? சோறு கண்டால் சொர்க்கம். 1 கவளம் சோறு இங்கே நெதம் கிடைச்சா இதுதான் போக்கிடம். அதை இதை செஞ்சுக்கிட்டு கிடந்திடுவேன். தவசிப்பிள்ளைக்கு ஒரே யோசனை. ஆளை பார்த்தால் சுமை தாங்கி மாதிரி இருக்கிறான். எந்த வேலை வைத்தாலும் தாங்குவான். சமையல் பாத்திரம் விளக்குகிற காத்தானோடு தினம் போராட முடிகிறதா? 5 ரூபாய் சம்பளமும் மிச்சம் மீதம் தினம் சோறு கிடைக்கிறதே, அது போதாதாம். தினம் அடித்து கொள்கிறான். சோறு கொடுத்தால் குழம்பில்லையா என்கிறான். குழம்பு கொடுத்தால் கறி இல்லையா என்கிறான். சோறு குழம்பு கறி கொடுத்தால் இவ்வளவுதானோ என்கிறான். இவன் வம்பே இல்லாமல் ஒழித்து விட்டால் சுமை தாங்கிதான் வந்திருக்கிறான். 1 கவளம் சோறு செலவு, 5 ரூபாய் மிச்சம். மறுநாள் காத்தான் சீட்டு முன்னறிவிப்பின்றி கிழிக்கப்பட்டது. லிங்கக்கட்டிக்கு அந்த பதவி அளிக்கப்பட்டதென்ற விஷயம் தெரியவே தெரியாது. சோற்றுக்காக தினம் ஊராய் அலைய வேண்டாம். 1 மணி நேரம் பாத்திரம் தேய்த்து பண்டம் கழுவி கொடுத்தால் புண்ணியம். நாவுக்கரசர் உழவாரப்படை வைத்திருக்கவில்லையா? பெரிய அதிர்ஷ்டம் அடித்து விட்டதாக லிங்கக்கட்டிக்கு அதிக மகிழ்ச்சி. தவசிப்பிள்ளையும் தனக்கு அதிர்ஷ்டம் அடித்ததென்று நினைத்து கொண்டான். வந்த புதிதில் எல்லாமே நன்றாக இருந்தன. 1 கவளம் கேட்ட ஆளுக்கு 2 வேளையும் 3 கவளமும் கிடைத்துவிட்டால் மனம் துள்ளாதா? பாத்திரங்கள் கரி போக தேய்க்கப்பெற்று பளபளப்பாக இருந்தன. முனகாத நல்ல ஆள் கிடைப்பது ஒரு வாய்ப்புதான்.
சத்திரத்து வேலைக்குத்தான் புனையாம், காத்தான் சாமான் தூக்கும் கூலிக்காரன் அல்லவாம். என்ன லூட்டி அடித்து கொண்டிருந்தான். அப்பாடா என்றிருந்த தவசி பிள்ளைக்கு தினம் சாப்பிட்டு விட்டு சத்திரத்து திண்ணையில் லிங்கக்கட்டி படுத்து கொண்டபோது ஆயாடி என்று சொல்லிக்கொண்டே ஆறுதலாக படுத்து கொண்டான் தவசி பிள்ளை. அதோடு விஷயம் போய்விடவில்லை. சத்திரத்தில் வந்து போகிறவர்கள் லிங்கக்கட்டியை பாராட்டாமல் போவதில்லை. நல்ல ஆளு, பக்திமான், நாள் தவறாமல் மணி பிசகாமல் திருக்குளத்தில் பல்லை தேய்த்து துணி துவைத்து குளித்துவிட்டு பட்டையாய் திருநீரிட்டு கொண்டு கிழக்கே சூரியனை பார்த்து தவறாமல் செய்கிறாரே, அது ஒன்னே போதும். இந்த மாதிரி ஆளை பார்க்கிறதே அபூர்வமாயிடுத்தே என்று வியப்படைவார்கள். ஆமாம், இந்த கிரியைகளை லிங்கக்கட்டி அலட்சியப்படுத்துவதில்லை. அதற்கு மேல் படிப்பு கிடிப்பு என்று லிங்கக்கட்டி தொந்தரவெதுவும் பட்டுக்கொள்வதில்லை. ஒரு கால் சிவசிதம்பரம் என்று சொன்னால் இருக்காது ஊழ்வினையே என்று மட்டும் பேச்சு நடுவில் புகுத்துவான். அதை நம்பினானா இல்லையா என்று கேட்டால் அவனுக்கே சொல்ல தெரியாது. லிங்கக்கட்டி வெள்ளை வேட்டி பண்டாரமான போது சமய அறிவு ஒன்றையும் சம்பாதித்து கொள்ளவில்லை. லிங்கத்தை கயிற்றில் கட்டி கழுத்தில் மாட்டிக்கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்துவிட்டு பசுபதியும் பரந்த உலகமும் இருக்குமட்டும் கவலையில்லை, கிழக்கே போ என்றார்கள். அன்று முதல் சொன்னபடி செய்து கொண்டு வந்தானே ஒழிய தன் கிரியைகளையும் மனத்தையும் பிணைக்க வேண்டும் என்று அவனுக்கு தோன்றியதில்லை. இரண்டும் ஒன்றிய செயல்நெறி காண வேண்டும் என்று துடித்ததில்லை. எனவே சத்திரத்துக்கு வந்து போகிறவர்களில் யாராவது 2 4 கொடுத்தால் அதை மறுப்பதில்லை. மறுக்க வேண்டும் என்று தோன்றியதில்லை. அதற்கு மாறாக காசு தேவையாக இருந்தால் கொஞ்சம் புது காசாக கொடுங்கள் என்று வாங்கி கொண்டு கெட்டியாக இடுப்பில் சொருகிக் கொள்வான். வந்த 8 9 மாதங்களுக்குள் புது விளக்குமாறு தேய ஆரம்பித்து விட்டது. லிங்கக்கட்டியின் பேரில் எவ்வித வஞ்சனையும் இல்லை. தவசி பிள்ளையோ பெரிய பேர்வழி. நாள் ஆக ஆக லிங்கக்கட்டியின் உணவில் 1 கவளம் 2 கவளம் குறைய ஆரம்பித்தது. சில நாள் கறியோ குழம்போ கூட இருக்காது. சத்திரத்துக்கு வந்தவர்கள் அதிகமாக சாப்பிட்டு விட்டார்கள் போல் இருக்கிறது என்று நினைத்து கொண்டான். அவனுக்கு ஆட்சேபனை இல்லை என்றாலும் அவன் வயிறு புகார் செய்தது. 2 நாள் பல்லை கடித்து கொண்டிருந்தான். புண்ணியவான் தர்மம் பண்ணியிருக்கிறான். 1 கவளம் குறைந்து போனால் என்ன பிரமாதம் என்று 1 நாள் 2 நாள் நினைத்து கொண்டான். முடியவில்லை. 3வது தினம் முதல் சத்திரத்து சாப்பாட்டுக்கு பிறகு கருமாதி, கல்யாணம், மகேஸ்வர பூஜை என்று கேள்விப்பட்டால் தவறாமல் அங்கும் போய் சாப்பிடுவதென்று வழக்கப்படுத்தி கொண்டான். கொள்ளு தண்ணி ஊற்றுவதாக கேள்விப்பட்டால் கூட அங்கு போய் வாசனையாவது பார்த்துவிட்டு வந்தான். அங்கெல்லாம் கூட 2 1 கிடைத்தது. லிங்கக்கட்டிக்கு காசு கிடைக்கிறது என்று தெரிந்தவுடன் தான் தவசி பிள்ளை தேய்பிறை மரபை உணவில் புகுத்த ஆரம்பித்தான். சத்திரத்தில் பண்டாரத்துக்கு விருந்தா வைப்பார்கள், ஏதோ புண்ணிய காரியத்தில் அப்படி இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லும் பொழுது லிங்கக்கட்டி கூட சகஜம்தான் என்று ஒத்து ஊதி விடுவான். வேண்டுமானால் ஏதாவது ஓட்டலில் வாங்கி சாப்பிடு சாமியாரே என்று உபதேசம் செய்வான் தவசி பிள்ளை. லிங்கக்கட்டிக்கு காசு சேர்ந்து போய் விட்டதென்று எப்படியோ தவசி பிள்ளை கணக்கு பண்ணிவிட்டான். அதை எப்படியாவது கரைத்து விட வேண்டுமென்ற விஷம எண்ணம் அவனுக்கு வந்துவிட்டது. தவசி பிள்ளையினிடத்தில் பணத்தை வைத்திரு என்று லிங்கக்கட்டி கொடுத்திருந்தால் இந்த விஷம எண்ணம் தோன்றியிருக்குமா என்பது ரசமான கேள்வி. ஆனால் விடை எளிது. நிச்சயமாக தோன்றியே இருக்காது. இதில் வந்த கஷ்டம் என்னவென்றால் பாலுக்கு பூனையை காவல் வைக்க முடியாது என்பதுதான். லிங்கக்கட்டி ஏதோ குருட்டு சாமர்த்தியத்துடன் சில்லறை அடகு பிடித்து வந்த கிழவியிடம் இந்த பணத்தை கொடுத்து வைத்திருந்தான். கடவுள் பொய்யாக போனால் கூட அந்த கிழவி பொய்யாக போக மாட்டாள் என்று அந்த வட்டாரத்தில் அவளுக்கு நல்ல பேர். ஆனால் இந்த ரகசியம் தவசி பிள்ளைக்கு தெரியாது. திருட்டு பயல் என்று கருவிக்கொண்டே எப்போதும் போல் அரை வயிற்று சோறு போட்டு முழு வேலையையும் வாங்கி கொண்டிருந்தான். தவசி பிள்ளைக்கு ஒரு யோசனை தோன்றிற்று. என்ன லிங்கக்கட்டி, உனக்குத்தான் பெண்டாட்டி இல்லையே,
பண்டாரமாச்சே. அப்படின்னா தொடுப்பு கூட? அது என்னங்க, நாக்கு அழுகி போயிடாது? கோவிச்சுக்காத, உன் பணத்தை பின்ன என்ன செய்யற? பத்திரமா இருக்குங்க. நீ நின்னா நெடுஞ்சுவர், விழுந்தா குட்டிச்சுவர். பெண்ணா பிள்ளையா பெண்டாட்டியா ஒன்றும் தான் இல்லை. காலனாவுக்கு காரா பூந்தி கூட வாங்கி சாப்பிட மாட்ட. பணத்தை பத்திரமா வச்சுட்டு என்ன பண்ணுவ? உள்ளபடியே லிங்கக்கட்டிக்கு திகைப்பாய் போய்விட்டது. ஆமாம், பணத்தை வைத்து கொண்டு என்ன பண்ணுகிறது? பின்ன எரிஞ்சிடலாமா? அதுக்கு சொல்லவில்லை, ஒரு நல்ல காரியம் சொல்றேன், யோசிச்சு பாரு. ஓ, கழுத்த லிங்கம் இருக்குல்ல? ஆமாம். இதை கவுத்தால கட்டி போட்டுக்கிட்டு கிடக்கிறையே, இருக்கிற பணத்துக்கு பவுன கிவுன வாங்கி செயின் பண்ணி லிங்கத்தை அதில் கோத்துப்பிடேன். கழுத்துக்கும் அழகாயிருக்கும், லிங்கமும் பார்வையாயிருக்கும். திருக்குளத்திலே திருநீரும் தங்கச்செயின் லிங்கமுமாக கிழக்கே சூரியனை பார்த்து கொண்டு நிற்கிறதை பார்த்தால் அசல் சிவப்பழம் வாங்க நல்லா இருக்குமே. என் கழுத்துக்கு என்னத்துக்குங்க? உன் கழுத்துக்கா செயின்? இல்லை இல்லை, லிங்கத்துக்கு செயின் செய்ய சொல்கிறேன். செயின் போட்ட லிங்கத்தை மடியில் கட்டிக்கிறியா? இல்லை இல்லை, அப்படின்னா கழுத்தில் தானே போட்டுக்கணும். செஞ்சால் பார்த்துக்குவோம் என்று லிங்கக்கட்டி சொல்லி பேச்சை வெட்டி விட்டு விட்டான். தவசிப்பிள்ளையும் அதோடு போய்விட்டான். தென்னம் நெற்று சீக்கிரமாக முளைத்து விடாது, கொஞ்சம் காலம் பிடிக்கும். அது மாதிரி லிங்கக்கட்டி மனத்திலே போட்ட தென்னம் நெற்றும் மெதுவாக முளைக்க ஆரம்பித்தது. கிழவி நல்லவள்தான், ஆனால் வயசாயிடுச்சே. ஒரு சமயத்தைப் போல ஒரு சமயம் இருக்குமா? ஆள் யாரும் தெரியவில்லையே. தவசிப்பிள்ளை சொல்றது நல்ல யோசனைதான். லிங்கத்துக்கு செயின் பண்ணினால் நல்லாத்தான் இருக்கும் என்றெல்லாம் யோசனை செய்து கொண்டே இருந்தான். இதற்குள் வயது 1 வருஷம் கூடிவிட்டது. புகையிலையைப் போல காய்ந்து வந்த லிங்கக்கட்டி வெள்ளரிப்பழம் மாதிரி ஆகிவிட்டான். ஒரு நாள் திடீரென்று ஆச்சாரியிடம் போய் தனக்கு செயின் செய்ய எவ்வளவு பவுன் வேண்டுமென்று கேட்டான். ஆசாரிக்கு சிரிப்பு தாங்கவில்லை. இந்த வயதிலா கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறாய் என்று கிண்டலாக கேட்டான். இல்லை, இந்த லிங்கத்துக்கு என்று காட்டினதும் வியாபார ரீதியில் ஆசாரி பேசத் தொடங்கிவிட்டான். 3/4 பவுன்ல இருந்து செய்யலாம். அதுக்கு குறைஞ்சு? கூலி உனக்காக 15 ரூபாய். என்னையா 3/4 பவுனுக்கு? அதானையா, சின்ன செயினுக்கு பெரிய கூலி, பெரிய செயினுக்கு சின்ன கூலி. பெரிய செயினாவே லிங்கத்துக்கு பண்ணி கட்டிக்கியேன். ஏதோ பார்த்து கூலி வாங்கிக்கோ ஐயா, பவுன் வாங்கியாரேன் என்று திரும்பிவிட்டான். 15 நாள் கழித்து திருக்குளத்தில் நீராடிவிட்டு திருநீர் அணிந்து தங்கச் செயினும் லிங்கமும் துலங்க லிங்கக்கட்டி சத்திரத்துக்கு திரும்பி வந்தான். தவசிப்பிள்ளை திண்ணையில் ஏதோ சில்லறை வியாபாரம் பண்ணி கொண்டிருந்தான். லிங்கக்கட்டியை பார்த்ததும் புதுமையாக இருந்தது. இன்னதென்று ஒரு நிமிஷம் விளங்கவில்லை. பிறகுதான் தெரிந்தது. சபாஷ் சபாஷ், ரகசியமா செஞ்சிட்டையே என்றான் சந்தோஷம் பொங்க. என்ன பிரமாத காரியம், ஏதோ ஆண்டவனுக்கு உவப்பாயிருக்கேன்னு. நல்ல காரியம் நல்ல காரியம் என்றான் தவசிப்பிள்ளை. கண்ணிலே படாத காசாக வைத்து கொள்வதை விட்டு திருட்டு பயலை வருத்தி அழைப்பது போன்ற காரியத்தை செய்துவிட்டானே இந்த ஆள் என்று நினைத்து கொண்டான். ஏன் இந்த யோசனை சொன்னோம் என்ற கழிவிரக்கத்தின் சாயல் கூட படர்ந்து விட்டது. செயின் போட்ட லிங்கக்கட்டி ஆகிவிட்டதற்காக அவன் ஒன்றும் மாறிவிடவில்லை. வழக்கம் போல சத்திரத்து காரியங்களை பார்த்து கொண்டான். கழிவிரக்கம் காட்டிய தவசிப்பிள்ளையும் மாறவில்லை. பண்டாரத்துக்கு கொடுக்கிற கவளத்தில் ஏற்றம் ஒன்றும் ஏற்படவில்லை. இதற்கு பிறகு 4 மாதம் இருக்கலாம். லிங்கக்கட்டிக்கு திடீரென்று ஒரு நினைப்பு வந்தது. தம்பி, திருமுலைப்பால் உற்சவத்துக்கு போகணும்னு தோணுது. போயிட்டு 1 வாரத்தில் வந்துடுறேன் என்றான் தவசிப்பிள்ளையிடம். கொடுத்து வச்சிருக்கணும், போயிட்டு வா. பாத்திரமெல்லாம் விளக்கணுமே, யாரையாவது வச்சு பார்த்துக்கிடறேன். மறுநாள் சீர்காழிக்கு லிங்கக்கட்டி புறப்பட்டு விட்டான்.
ஒரு வாரம் லிங்கக்கட்டி இல்லாமல் பொழுதை ஓட்ட வேண்டுமே என்ற கவலை கொண்ட தவசிப்பிள்ளை படுக்க போகும் முன் ஒரு நாளாச்சு என்ற கணக்கிட்டு கொண்டு படுத்தான். ஒவ்வொரு தினமும் ரப்பர் மிட்டாய் மாதிரி நீண்டது. 4ஆம் நாள் காலை தவசிப்பிள்ளை காய்கறி நறுக்கிக் கொண்டிருந்தான். முற்றிலும் எதிர்பாராமல் லிங்கக்கட்டி எதிரே வந்து நின்றான். தவசிப்பிள்ளைக்கு கனவா என்று கூட தோன்றிவிட்டது. என்ன, லிங்கக்கட்டியா? பின்ன அதுக்குள்ளார வந்துட்டியே என்று கேட்டுக்கொண்டே லிங்கக்கட்டியை மேலும் கீழும் பார்த்தான். கைம்பெண் கழுத்து போல் இருந்தது. என்ன பண்டாரம், லிங்கம் சங்கிலி ஒன்னையும் காணோமே? ஆமாம். எங்கே? ஏமாந்து போயிட்டேன். எப்படி போச்சு? அதாங்க ஞானப்பால். விளக்கமாகச் சொன்னா அல்ல தெரியும். திருவிழா பார்த்துட்டு முந்தா நாள் ராத்திரி சத்திரத்து வாசல்ல குந்திக்கிட்டு இருந்தேன். வேறு யாராரோ திண்ணையில் வாழைத்தோலை சீவி போட்ட மாதிரி தலைமாடு கால் மாடா விழுந்து கிடந்தாங்க. திண்ணையில் யாரோ 2 ஆள் என்னவோ பதி பசு பாசம்னு சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. நடுவில் அதில் ஒரு ஆள் பாடினாரு. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் பேச்சு அடங்கி போய் பாட்டா பாட ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப நல்லா குயில் கணக்கா பாடினாரு. அப்படியே சாஞ்சிக்கிட்டு இருந்தவன் அதில் சொக்கி போயிட்டேன். மாங்காய்ப்பால் உண்டு மலை மேலிருப்போர்க்கு தேங்காய்ப்பால் ஏதுக்கடி குதம்பாய் இன்னும் ஒரு பாட்டு பாடினாரு. அப்படியே மெய்மறந்தே போயிட்டேன். பொறவு பாட்டே காதில் விழவில்லை. அப்புறம் நினப்பு வந்தப்போ கண்ணை துறந்து பார்த்தேன். கிழக்கு வெளுத்துக்கிட்டு இருந்தது. திருவிழா அலுப்பும் அந்த பாட்டும் என்னை அப்படி அமட்டி விட்டது. நல்ல தூக்கம்னு நினைத்துக்கிட்ட போது ஒரு திகில் பிறந்தது. கழுத்தென்னவோ லேசாக இருந்தது. தொட்டு தடவி பார்த்தேன். லிங்கமா செயினா ஒன்னையும் காணோம். யாரோ தூங்கி கொண்டிருந்த பொழுது அடிச்சுக்கிட்டு போயிட்டார்கள். சத்திரத்து திண்ணையில் இருந்தவர்களை ஒவ்வொருவராக பார்த்தேன். திருடி இருப்பார்கள் என்று அவர்களை பார்த்தால் தோணவில்லை. என்ன பார்க்குறீங்க பண்டாரம் என்று திண்ணையில் இருந்தவர்கள் விசாரித்தார்கள். நான் நடந்ததை சொன்னேன். அவர்கள் சிரித்தார்கள். சாமி எடுத்துக்கிட்டு போயிருக்கும், ஞானப்பால் கொடுக்க வேணாம் என்றார்கள். எனக்கு சுருக்கென்று பட்டது. லிங்கத்துக்கு போய் மட்டி மாதிரி தங்கச்சங்கிலி செஞ்சேனே, பைத்தியக்காரத்தனம் என்று நினைத்து கொண்டே ஊருக்கு திரும்பி வந்து விட்டேன். ஞானப்பால் கிடைச்சு போச்சு. அப்புறம் நான் போறேன். எங்கே? இப்படியே நீளமா. பின்ன ஏன் வந்த? சம்பளம் கொடுத்து வேறு ஆள் பார்த்து வச்சுக்கங்கன்னு சொல்ல வந்தேன். அடப்பாவி, நெசமாகவே ஞானப்பால் கிடைச்சிட்டுதா? லிங்கக்கட்டி பதில் சொல்லவில்லை. மழுங்கிய தலையை தடவிக்கொண்டே தெருவில் இறங்கிவிட்டான். நீங்கள் கேட்ட சிறுகதை நா. பிச்சமூர்த்தியின் ஞானப்பால்.